சென்னை எழும்பூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை காண்போம். எதுக்காக திமுகவோட போனோம்னு மிக தெளிவான அறிக்கை கொடுத்தோம். நாங்க இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டிலே காலூன்றிவிடக் கூடாது என்பதற்காக, திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பாடு கொண்டு கூட்டணியிலே சேர்வது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். உயர்நிலை குழுவிலே அதையே பொதுக்குழுவும் ஏற்றுக்கொண்டது. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு வைத்தோம். இன்றைக்கும் அதே நிலைப்பாடுதான். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா பேசுகிறதுல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்கும், அதிமுக தலைமையில தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமித்ஷா சொல்ற மாதிரி நடக்க போறதே இல்ல. அவங்க ஜெயிக்க போறதே இல்ல. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஜெயிக்க போறதே இல்ல. ஆகவே இல்லாத ஒன்றுக்கு ஏன் கற்பனை செய்யணும்? அது நடக்க போறது இல்ல. என்ன குறைஞ்சிருக்கு? ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பீரியட், அவ்வளவுதான். இதெல்லாம் தேர்தல் வரும்போது கூட்டணியில பேச வேண்டிய பேச்சு. அதையெல்லாம் இப்பயே நண்பர்களே உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒரு விரக்தியிலும் இல்ல. நாங்க எல்லா கட்டங்களையும் கடந்து ஒரு தேர்தலையே புறக்கணிச்சவங்க முழுமையா. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அப்படி செஞ்சது இல்ல. ஆனால் நாங்க எந்த சூழ்நிலைக்கு தயாரா இருப்போம். ஆனா நாங்க திமுக கூட்டணியில தொடரும்ங்கிறத உறுதிப்பட முடிவெடுத்திருக்கிறோம். பொதுக்குழுவிலையும் சரி, இன்றைய நிர்வாக குழுவிலையும் சரி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.